இன்றைய கிளாஸில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மேட்ரிக்ஸோடைய ஏ இன்வெர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதோடைய ரெலவெண்ட் ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவ் யூ கன்சிடர் திஸ் இஸ் த given matrix A which is equal to 0 0 1 0 1 0 1 0 0. ஸோ நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன ஃபார்முலா? ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by determinant of A into adjoint of A. இப்போ adjoint of A எப்படி கண்டுபிடிப்போம்? 4 factor மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் வந்து எடுப்போம். சரிங்களா? இப்போது இந்த adjoint of A வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை அப்படியே எழுதுங்க. சரிங்களா? 0 0 1 0 1 0 1 0 0 எழுதியாச்சுங்களா? இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற அந்த மேட்ரிக்ஸோடைய ஃபஸ்ட்டு 2 காலத்தை ரிப்பீட் பண்ணி எழுதுங்க. ஸோ தட் இட் ஷுட் பி லைக் திஸ் 0 0 1 அண்ட் 0 1 0. இப்போ இந்த 2 காலத்தை ரிப்பீட் பண்ணி எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ எழுதின மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய 2 ரோவை வந்து ரிப்பீட் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 ரோ. ஸோ நான் ரிப்பீட் பண்ணி எழுதுகிறேன். 0 0 1 0 0. செகண்ட் ரோவை ரிப்பீட் பண்ணால் 0 1 0 0 1. இப்போ எழுதியாச்சுங்களா? இப்போது என்ன பண்ணணும்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் ரெண்டுத்தையும் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. சிமிலர்லி ஃபஸ்ட்டு காலம் ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சா? இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஜஸ்ட் யூ மல்டிப்ளை தீஸ் 2 நம்பர். சரிங்களா? அண்ட் மேட்ரிக்ஸ் வந்து இங்கே போட்டுருங்க. இதுதான் வந்து என்னுடைய adjoint of A. சொல்லுறது புரிஞ்சுங்களா? அதை மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 0. ஸோ இப்போ நான் அதை மல்டிப்ளை பண்ணுற டைரெக்ஷன் வந்து டுவோர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸ் வந்து நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுமாரி ஃபில் பண்ணக்குள்ள இந்த டைரெக்ஷன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து நான் ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர். ஸோ 0 into 1 0 minus 0 of 0 which is equal to 0. நெக்ஸ்ட் இங்கே பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்? 0 minus of 1 which is equal to minus 1. Similarly இங்கே 0 minus 0 and இங்கே 0 minus 1. So therefore minus 1. and இங்கே வரக்குள்ள 0 minus 0. again இங்கே வரக்குள்ள 0 minus 1. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே வரக்குள்ள it should be 0 minus 0 and for this value again it is 0 minus 0. so this is the adjoint of A. சரிங்களா? நம்முடைய ப்ரீவியஸ் கிளாஸஸில் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். இஃப் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை அப்படியே போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 காலமை வந்து நான் ரிப்பீட் பண்ணி எழுத சொல்லியிருந்தேன். ஸோ 3 எலிமெண்ட்ஸ் வர மாதிரி என்னுடைய டயக்னலை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் ஐ ரவுண்ட் ஆஃப் இட் and I put plus sign here. Similarly opposite directionல 3 elements round பண்ணணும் and I put negative sign here. இப்போ இந்த ரவுண்ட் பண்ணிருக்க எலிமெண்ட்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? 0 plus 0 plus 0 minus of 1 plus 0 plus 0. ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ வந்து இது பாருங்கள், இதோடைய ஷார்ட்கட்ஸ் தெரியணும்னா. ஸோ therefore which is equal to minus 1. அப்போ determinant of A-வும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ therefore A inverse which is equal to 1 divided by determinant of A into adjoint of A. இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே -1 இருக்குது. இப்போ -1ஆல் டிவைட் பண்ணால் என்னுடைய ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0 0 1 0 1 0 1 0 0. So that my answer is
Option C. Thank you.